வச்சிருந்தாலும் பிராண்ட்லேருந்து நீங்கள் ஏதோ ஆசிட் 390 யூஸ் பண்ணி சேஃபாக கூப்பிட்டு வராங்களா ப்ரோ? ரைடு எப்படி ப்ரோ இருந்தது? நீங்களும் வந்து இந்த மாதிரி கேடிஎம் ரைடில் வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேடிஎம் பைக் வந்து தேவைப்படும். பல்லாவரம் கேடிஎம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. வந்தாச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 6:15 ஆகிடுச்சு. இன்னும் ஜாகிர் ப்ரோ வந்து எங்கே வந்துட்டு இருக்காருன்னு தெரில. மற்ற ரைடர்ஸ்லாம் வந்தோடனே நான் வந்து அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். பக்கத்து வீட்டு நாய் போல் அது போகுது. இன்னும் யாருமே இன்னும் வரல. நான் மட்டும் தான் வந்து சோலோவாக வந்து நின்றுட்டு இருக்கேன். டைம் கரெக்டாக 7 மணியே வந்து ஆக போகுது. ஒரு வழியாக ஜாகிர் ப்ரோ வந்துட்டு அவரோட ரைடுக்குன்னு அவரோட பைக் வந்து 390 அதை வந்து வெளியில் எடுத்துட்டார். ஜாகிர் ப்ரோ வந்து எல்லா ரைடருக்கும் முன்னாடி வந்து டீமை எல்லோரும் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ரூட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார். 390 டியூக். இவர் வந்து தாம்பரம் ஷோரூமில் வந்து மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. யாராச்சும் டெஸ்ட் ட்ரைவ் ஏதாவது பைக்கை வந்து இது பண்ணணுன்னா இவரை வந்து நேரில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். செகண்டாக இவரும் வந்து வந்துட்டார். இவரோட நேம் வந்து தெரில, ராஜேஷ்னு நினைக்கிறேன். இவர் வந்து எல்லா ரைடருக்கும் சேஃபாக வந்து பின்னாடி வந்து ரூட் யாராவது மிஸ் ஆகிட்டாங்களான்னு பார்த்துட்டு வருவார். 250 டியூக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவரும் பார்த்தோன்னா தாம்பரம் கேடிஎம்மில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இப்படியே ஒரு ரைடராக பார்த்தோன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ப்ரோ வந்து வந்திருக்காரு. எந்த ரைடுக்குமே வந்து இவரை பார்க்க முடியாது. அப்படியே சஞ்சய் ப்ரோவும் வந்திருக்காரு. ஃபோனை காதில் வச்சிட்டாரு. வீடியோ எடுக்கிறோன்னு நினச்சிட்டு குச்சப்படுறாருன்னு நினைக்கிறேன். இவங்களும் வந்து 390 தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்ற ரைடர்ஸும் வந்து வந்திருக்காங்க. 250 அட்வென்ச்சர் 390 நினைக்கிறேன். சஞ்சய் ப்ரோ வந்து எல்லா ரைடுக்குமே எப்பவுமே வந்து வந்துடுவார். அவர் கூட தான் நானும் வந்துட்டுருப்பேன். 390 தான் செம்மையாக வந்து எடுத்துன்னு வந்திருக்காரு. எப்பயும் வந்து 250 எதாவது எடுத்துகிட்டு வருவார். இந்த மாதிரி 390 எடுத்துன்னு வந்தார். அஸ்கோர்னா ஒரு பைக் இருக்குது. இவர் ரைடர் பேர் வந்து தெரியல. ஷோரூமில் அப்படியே பலூன் டெக்கரேஷன்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து மேலே போய்ட்டு என்னென்னு போய்ட்டு பார்க்கலாம். ஸ்ரீராம் ப்ரோ பார்த்தீங்கன்னா கேடிஎம் அசோக் பில்லரு மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரே வந்து இந்த தாம்பரம் ஷோரூம் வந்து இது வரைக்கும் மேலே வந்து பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறதுக்கு போயிருக்காரு. ஸ்ரீராம் ப்ரோ பார்த்தீங்கன்னா அசோக் பில்லர் ஷோரூமில் நான் பைக் எடுத்த காலத்துலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக வந்து மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 2 மேனேஜரும் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்கள வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண தேவையில்ல. இவர் தான் வந்து ஜாகிர், அவர் வந்து ஸ்ரீராம். நம்ம அப்படியே போய்ட்டு மற்ற பைக்ஸை போய்ட்டு பார்ப்போம். இன்னும் சில ரைடர்ஸ்லாம் வந்து வரணும். வந்தோடனே நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே சாம்பிள் பைக்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். RC 390 உட்காருக்கு பைக்ஸ் எல்லாம். கஸ்கோர்னா எல்லா ரைடரும் அவங்கவுங்க பைக்கை வந்து லைன் படி விட்டுட்ருக்காங்க. இவர் வந்து அடையார் கேடிஎம்மில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டியூக் தாங்க. டியூக் பைக்கில் தான் ஃபுல்லுமே வந்துருக்காங்க. டியூக் 200 390 அட்வென்ச்சர் ஒரு மாடல், அஸ்கோர்னா ஒரு மாடல் வந்திருக்கு. எல்லாமே டியூக் மாடல் தான் வந்து வந்திருக்காங்க. RC ஒன்று கூட வரல. இதை பற்றி நான் வந்து அப்படியே லாஸ்ட்டாக காட்டுறேன். எல்லாருமே வந்து செம்ம வெயிலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் டிராஃபிக் வேறு, கேடிஎம் பைக்னாலே ஹீட்டு வேறு. எல்லோரும் வந்து செம்ம பசியோடு வந்திருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அப்படியே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தனியாக எங்களுக்குன்னு கேடிஎம் ரைடர்ஸ்க்குன்னு வந்து தனியாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சின்ன ஒரு ஹாலே ரெடி பண்ணியிருக்கோம்.
பின்னாடி வந்து மற்றவங்களும் வந்து வந்துட்டு இருக்காங்க தெரியுதா. லைட் வெளிச்சம் தான் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. கேடிஎம் அடையார். கேசரி, ஒரு இட்லி, நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வடை. எல்லோரும் ரோவே தெரியும். ஃபுல்லாக வந்து ஒரு 20-25 பேர் தான் வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி. ஓகே, லைட்டாக ஒரு கரண்டி பொங்கலும் வந்து வச்சுருக்காங்க. சாம்பார், இன்னும் நிறைய பேர் வந்து வராதனால இடம் வந்து கொஞ்சம் ரோ வந்து எம்டியாக தான் இருக்குது. நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் தெரியுதா. ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஓகே, டிராஃபிக் அப்படின்றதுனால ரொம்பவே சுற்றிட்டு வந்துட்டோம். ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி, பூரி கிழங்கா. பூரி வருமா? ஓகே ஓகே. பூரி வந்து இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி அந்த பூரிக்கான உருளைக்கிழங்கு குருமா வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு இட்லி தான். இட்லி எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு தெரில. தோசை, பூரிக்கு வந்து குருமா ஊற்றினாங்க. பட் பூரி இன்னும் வரல. இல்லை, தோசை வச்சுட்டு போயிட்டாங்க. பூரி ஓகே, ஒரே ஒரு பூரி வச்சுட்டு போயிருக்காப்புல. தோசை ஸ்வீட்டாக இருக்குது போல், இனிப்பாக இருக்க மாதிரி இருக்குது. பாய், இங்கே சாம்பார். சாம்பார். பூரி இன்னும் வைக்கவே இல்லை இந்த ரோவில். அங்கே ஒரு தோசை, இங்கே ஒரு தோசை. தோசை ஓகே. தோசை வெந்தா மாதிரியே தெரில. ரோட்டு கடையே பெஸ்ட்டு தான். அவசர அவசரமாக இப்போ தான் சொல்கிறாங்க போல். ஒன் சைடு மட்டும்தான் வந்து ரோஸ்டே ஆகியிருக்கு, மாவாகவே இருக்குது. இதே வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் நம்ம சண்டை போடுவோம், கற்றுவோம். வெளியில் வந்து சாப்பிட்டா அப்படி தான். தோசை வச்சா சாம்பார் வர மாட்டேங்குது. சாம்பாருக்கு வெயிட் பண்ணுறதா இருக்கும். சாம்பார் வருதுப்பா. சாம்பார் ஊற்று பாய். சாம்பார் சாம்பார் சாம்பார். ஓகே ஓகே.
இன்னும் கொஞ்சம் சம்பவர். ஓகே. எல்லாரும் வந்து ஷார்ட் முடிச்சிட்டாங்க. நானும் வந்து இப்படி சாப்பிட்டுட்டே கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தோன்னா கேடிஎம்மில் இருக்கிற பலவரம் தாம்பரம் ஷோரூமில் இருந்து நிறைய ரைடர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் பெரிய ஹோட்டல் தான். பட்டு ஓரளவுக்கு லிமிட்டான ஒரு தோசை, ஒரு பூரி, அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் மட்டும் கிடச்சிது, சாப்பிட்டோம். பட்டு நிறைய பைக்ஸ் வந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். சில சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க, போன ரைட்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. இந்த தடவை ஏதாச்சும் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஏதாச்சும் நிறைய க்ரௌட்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம். பட் அந்தளவுக்கு இந்த க்ரௌடும் வரல. மேக்ஸிமம் ஒரு 30 பைக்ஸ் அவ்வளோதான் வந்திருக்கும். இதில் என்னென்னா ஒரு ஆர்சி கூட வரல, ஒரே ஒரு அஸ்கோர்னா மட்டும் வந்திருக்கு. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே வந்து டியூக் மாடல் பைக்ஸ் தான் வந்து வந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டியூக்ஸ் ஃபுல்லாகவே வந்து டியூக் பைக் மட்டும்தான். பட்டு கிராஷ் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்காரு. வண்டி கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாத அளவுக்கு. இது எல்லாமே பார்த்தோன்னா 390, 250 தான் அதிகமாக. இது பாருங்கள், அட்வென்ச்சர் கூட அந்த அளவுக்கு பைக்ஸ் வந்து வரல. 1-2 தான் அட்வென்ச்சர் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் BS4 390 அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பைக் மட்டும்தான். இங்கேயும் வந்து சில பைக் நிற்கிது. அட்வென்ச்சர் 390 வந்து ஒரு 3 மாடல்ஸ் வந்துருக்கு. இது வந்து நியூ மாடல் அட்வென்ச்சரில். BS4 390 அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வண்டி தான் தனியாக தெரிவார். அஸ்கோர்னா ஒரே ஒரு பைக் தான். எங்கள் கூட இதுலேருந்து வந்தார், அசோக் பில்லர் கேடிஎம்லேருந்து வந்தால் போல். அஸ்கோர்னா 407 BS4 390. இதில் வந்து BS4 390 அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளது மட்டும்தான் BS4 390 ஓல்டு மாடல், 17 மாடல். இது செம்மையாக இருக்கும், நல்லா தெரியும் பார்த்தா. ஓகே, நீங்களும் வந்து இந்த மாதிரி கேடிஎம் ரைடில் வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேடிஎம் பைக் வந்து தேவைப்படும். இப்படி கேடிஎம் பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா கேடிஎம் ஷோரூமில் போய்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை நேரில் கூட போய்ட்டு கேளுங்க. அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ரைட்ஸ், நிறைய ரைட்ஸ் இருக்குது, காசு கொடுத்து போகிற ரைட்ஸ் இருக்குது, ஃப்ரீ ரைட்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து வரலாம். எல்லா ரைட்ஸரும் வந்து வந்துட்டாங்க. அப்படியே எல்லோரும் வந்து பைக்ஸை வந்து எடுக்க போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான், எல்லாருமே வந்து கிளம்ப வண்டி தான். பைக் மாஸ்டர் ரேஞ்சுக்கு காட்டுறாப்புல. ஃபர்ஸ்ட் டைமாக எப்படி ப்ரோ இப்போ வந்திருக்கா ரைடு? ஃபர்ஸ்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. நான் ஏற்கனவே இந்த அர்பன் எஸ்கேப் ரைட்ஸ்க்கு வந்திருக்கேன் நிறைய. ஸோ இல்லை 100 கிலோமீட்டர்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, யூஸ்வலாக மகாபலிபுரம் வரைக்கும் போவோம், அதான் வந்துடுவோம். ரைடு எப்படி இருந்தது கேடிஎம்ல? சூப்பராக இருந்தது. சேஃபாக கூப்பிட்டு வராங்களா? சேஃபாக கூப்பிட்டாங்க. ஓகே ப்ரோ, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க நீங்கள்? என் பேர் மோகன், நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். ஆதம்பாக்கம். ஓகே ஓகே, சூப்பர் சார். ப்ரோ ரைடு எப்படி ப்ரோ இருந்தது? அடிக்கடி வருவேன் நான் இந்த மாதிரி ரைட்ஸ். இண்டிபெண்ட் லாஸ்ட் டைமும் வந்தேன். லாஸ்ட் டைம் கல்பாக்கம் போயிருந்தோம். இந்த டைம் ஆல்டர்னேட்டிவா பேர்ட்ஸ் அண்ட் சினரி. கேமரா மட்டும் ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் திருப்பிடலாம், எடுக்கிறதுக்கு வந்து யாரும் இல்லை. ஓகே டன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நான் கிண்டி பக்கத்தில் மணப்பாக்கம். கிண்டி பக்கம். ரெகுலராக கேடிஎம் ப்ரோ எக்ஸ்வியில் கம்யூனிட்டி குரூப்பில் இருக்கேன். ரெகுலராக நீக்கோ போடுற ப்ரோ போடுற அப்டேட் எல்லாமே பார்ப்பேன். எனக்கு டைம் கன்வீனியன்ட்டாக இருந்ததுன்னா நான் பார்ட்டிசிபேட் பண்ணிடுறேன். வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது? பழப்பலான்னு இருக்கு. நான் வாட்டர் வாஷ் 2 days முன்னாடி தான் பண்ணேன். பட் வண்டி எடுத்து 2 years கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே ஓகே ஓகே. ஃப்ரேம்லாம் போட்டு பக்காவாக வச்சிருக்காப்புல, லாங் ட்ரிப் போகிறா மாதிரி.
நெக்ஸ்ட் வீக் வாகமோன் ட்ரிப் இருக்கு. ஓகே சூப்பர். கம்மிங் ஃப்ரைடே. சேஃபா போயிட்டு வாங்க, பார்த்து என்ஜாய். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ. இதே நெக்ஸ்ட் அங்கேயும் வந்து நிறைய லேடிஸ் வந்துருக்காங்க. அப்பா Z900லாம் வருதுப்பா, அப்படியே தாராளமாக. சவுண்டு பார்த்தீங்கன்னா பான் Z900 ZX 10R அப்ரல்லா. அப்ரல்லா ZX 10R. அப்புறம் அப்ரல்லா தான் செம்ம. இது எக்ஸாஸ்ட் வந்து மாற்றிருக்காரு போல், செம்ம சவுண்டாக இருக்குது, செம்மையாக. அஸ்கோர்னா ஒருத்தர் தான், இவர் தான் வந்து வந்துருக்காரு. ஒரே வண்டி தான் அஸ்கோர்னா. நம்ம குரூப் கிளம்பிட்டா போல், பல்லாவரத்துலேருந்து வந்தா போல் அவர் தான் ஒருத்தர். ஓகே ப்ரோ, சேஃப். தேங்க்யூ. ஓகே பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ.